கல்லூரிகள் என்பவை கல்வியை கற்பிப்பவை என்பதை தாண்டி மாணவ பருவத்திலேயே எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதாகவும் பரிணாம வளர்ச்சி பெற்று வருகிறது. அந்த வகையில் கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. காலங்கள் மாறி வரும் நிலையில் மனிதர்களின் தேவைகளும் மாறி வருகின்றன. மனிதனின் வாழ்க்கையை இலகுவாக்கும் ஒவ்வொரு புதிய யோசனையும் மிகப்பெரிய வணிகமாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை உணர்ந்த கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் வணிக யுக்திகளையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. அந்த வகையில் மாணவர்கள் தங்களுடைய வியாபார யுக்திகளை முதலீட்டாளர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை கோவையில் உள்ள தனியார் கல்லூரி நடத்தியது. இது நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியா வச்சுட்டு தே வாண்ட் டு ஃபைண்ட் சம் இன்வெஸ்டர்ஸ், அந்த மாதிரி இன்வெஸ்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம். ஐ ஹெல்ப் அ ஸ்டூடெண்ட் டு ஒர்க் ஆன் தேர் ஐடியாஸ், கன்வெர்ட் தேர் ஐடியாஸ் இன்டு அ ஸ்டார்ட் அப். ஸோ மெயினாக இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே மைண்ட் செட். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் மைண்ட் செட் கொடுத்து எப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஐடியாவை எப்படி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கு மென்டர்ஷிப் நிறைய நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பிஸ்னஸ் மாடல் ஐடியா மேலே பில்ட் பண்ணுறது, ஏன்னா இன்வெஸ்டர் வில் லுக்ஸ் ஒன்லி ஆன் பிஸ்னஸ் மாடல், ரெவன்யூ மாடல்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எங்கள் குமரகுருவில் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் காலேஜில் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுற, அதாவது தொழில் முனைவர் ஆகிறதுக்கு காலேஜ் படிக்கும்போதே நிறைய கிளப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ் மூலியமாக எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. எங்களுக்கு இதுக்குண்டே ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் வீக்லி இதுக்குண்டு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வெளியே இருந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள செஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் சரி, ப்ளஸ் மென்டர்ஷிப். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது என்ன ஐடியா இருந்தாலும் சரி, லீட் கிளப், அதாவது அதுதான் எங்கள் கிளப்போட எங்கள் காலேஜோட ஈசல். ஸோ அந்த லீட் கிளப் மூலியமாக நிறைய மென்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் மென்டர்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து 16 மாணவர்கள் பங்கேற்று வியாபாரம் தொடர்பாக தங்களுக்கு தெரிந்த யுக்திகளை முதலீட்டாளர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். வேளாண்மை, ஏஐ தொழில்நுட்பம், சுகாதாரம் போன்ற துறைகளில் மாணவர்கள் தங்களது வியாபாரம் சார்ந்த கருத்துருவை எடுத்துரைத்தனர். ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தாக்க துறையில் புதிய யோசனையுடன் வருபவர்களுக்கு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். புத்தாக்க துறையில் புதிய யோசனையுடன் வருபவர்கள் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நடைமுறைகளையும் அறிந்திருப்பது அவசியம். சீரியஸான ப்ராப்ளம்ஸ் சொன்னோம்னா, இப்போ இந்தியாவில் டாக்டர்ஸ் 75% டாக்டர்ஸ் சிட்டியில் தான் இருக்காங்க. பட் பேஷண்ட்ஸ் 75% இஸ் இன் த ரூரல் ஏரியாஸ். பட் டெக்னாலஜி கேன் சால்வ் தட் ப்ராப்ளம். ஏன்னா எல்லா பேஷண்ட்ஸும் சிட்டிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, டெக்னாலஜி வச்சு சால்வ் பண்ணலாம். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸில் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எஜுகேஷனில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். ரிசோர்ஸஸ் இருக்குது, யங் மேன் பவர் இருக்குது. அவங்களோட டெக்னாலஜிக்கல் பிரெயினை யூஸ் பண்ணி ஏஐயில் பில்ட் பண்ணுறதுக்கான டேலண்ட் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. பட் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரி பில்ட் பண்ணோன்னா இந்தியா வில் கேட்ச் அப் வெரி சூன் அண்ட் தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிபடி. நவீன உலகத்திற்கான தொழில்கள் மிக பெரும் எழுச்சி பெற்று வரும் நிலையில் கல்வி நிறுவனங்கள் அதை புரிந்து கொண்டு மாணவ பருவத்திலேயே தயார்படுத்தி பாதை அமைத்து தருவது வரவேற்கத்தக்க ஒன்று. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ். ஒரு நாள் மட்டும் தொப்பி அணிந்து வேடம் போடுபவர் தான் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். தாவேக தலைவர் விஜய் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. அதில் இப்போ நான் சொல்கிறேங்களேன், எங்கள் மச்சான் எங்கள் இதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுற அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புறாரு, செய்யறாரு. அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, அது அவருடைய. அதனால அவர் இப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனாலதான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம்.
நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை, அதனால வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லைல்ல, விட்டுருங்க. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் கோப்பை பரிசளிப்பு மேடையில் போட்டித் தொடரை நடத்திய பாகிஸ்தானின் பிரதிநிதிகள் யாரும் இல்லாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தங்கள் பிரதிநிதியை அழைக்காதது குறித்து முறைப்படி எதிர்ப்பை பதிவு செய்ய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை பாகிஸ்தான் நடத்திய நிலையில் இந்தியா அங்கு செல்ல மறுத்ததால் அந்த அணி ஆடிய போட்டிகள் துபாயில் நடைபெற்றன. இதில் இந்தியா அனைத்து ஆட்டங்களிலும் வென்று சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. துபாயில் நடைபெற்ற கோப்பை பரிசளிப்பு விழாவில் ஐசிசி தலைவர் ஜெய்ஷா, பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி, செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா, நியூசிலாந்து கிரிக்கெட் வாரிய இயக்குநர் ரோஜர் ட்வோஸ் ஆகியோர் இருந்தனர். ஆனால் போட்டித் தொடரை நடத்திய பாகிஸ்தான் தரப்பிலிருந்து யாருமே மேடையில் இல்லாதது பலரையும் வியப்படைய செய்தது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோஷின் நக்வி அந்நாட்டு உள்துறை அமைச்சராகவும் இருப்பதால் பணிச்சுமை காரணமாக இறுதிப் போட்டியை காண வரவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. அதே நேரம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைமை செயல்பாட்டு அதிகாரி சுமேர் அகமது மைதானத்தில் இருந்தபோதும் அவர் மேடைக்கு அழைக்கப்படவில்லை. போட்டியை நடத்திய நாடு என்ற முறையில் தனது பிரதிநிதியை பாகிஸ்தான் ஏன் அனுப்பவில்லை என்பது தனக்கு விளங்கவில்லை என்றும், இதுபோன்று எப்படி நடக்க முடியும் என்றும் முன்னாள் வீரர் சோயிப் அக்தர் எக்ஸ் சமூக தளத்தில் அதிருப்தி தெரிவித்துள்ளார். எனினும் விழா மேடையில் யார் யார் இருக்க வேண்டும் என்பதை ஐசிசி தான் முடிவு செய்தது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் தங்கள் பிரதிநிதி ஏன் அழைக்கப்படவில்லை என்ற அதிகாரப்பூர்வ எதிர்ப்பை ஐசிசியிடம் பதிவு செய்ய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டுள்ளது. இக்கட்டான ஒரு சூழலில் கனடாவின் புதிய பிரதமராக தேர்வாகியுள்ளார் மார்க் கார்னி. இவரது பின்னணி என்ன பார்க்கலாம். கனடா தனது வரலாற்றிலேயே மிக மோசமான காலகட்டத்தை கடந்து வரும் நிலையில் அதை வழிநடத்தி செல்லும் சவாலான பொறுப்பு புதிய பிரதமர் மார்க் கார்னிக்கு கிடைத்துள்ளது. Next Prime Minister of Canada, Mark Carney, with 131,674 votes, resulting in கனடாவை 51வது மாநிலமாக்கிக் கொள்வேன், எல்லைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி வரும் அண்டை நாட்டு அதிபர் ட்ரம்ப் இறக்குமதி வரிகளையும் அதிகரித்துள்ளார். So I think Canada is going to be a very serious contender to be our 51st state. உள்நாட்டில் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட கடும் அதிருப்திகளை ஆளும் லிபரல் கட்சி எதிர்கொண்டு வருகிறது. மறுபுறம் இந்தியா போன்ற பல வெளிநாடுகளுடனான உறவுகளும் சீர்குலைந்துள்ளன. இந்த நிலையில்தான் கார்னியின் வருகை அமைந்துள்ளது. And Donald Trump, as we know, has put, as the Prime Minister just said, unjustified tariffs on what we build, on what we sell, on how we make a living. He's attacking Canadian families, workers, and businesses, and we cannot let him succeed. And we won't. 59 வயதான மார்க் கார்னி இதற்கு முன் அரசு பதவிகள் எதையும் வகித்தவர் அல்ல, அரசியல்வாதியும் அல்ல. அவர் ஒரு வங்கியாளர். பேங்க் ஆஃப் கனடாவின் ஆளுநராக இருந்துள்ள கார்னி 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி புயலிலிருந்து தங்கள் நாடு தப்ப உதவியவர். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கியின் ஆளுநர் பதவி வகித்த முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையும் இவருக்குண்டு. ட்ரம்பை கடுமையாக விமர்சிப்பவர் கார்னி. ட்ரம்ப் ஒருபோதும் தங்களை வெற்றி கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் கார்னி. அமெரிக்கர்கள் தங்களுக்குரிய மரியாதை தரும் வரை பதிலடி தந்துகொண்டே இருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ட்ரூடோ ஆதரவளித்து வந்ததில் இந்தியாவின் எதிர்ப்பை சம்பாதித்த நிலையில் கார்னி என்ன செய்யப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவேன் என்று அண்மையில் மார்க் கார்னி கூறியிருந்ததும் கவனம் பெறுகிறது. When we come together, we build things that last because we are Canada strong. Vive la Canada! Merci tout le monde. யுக்ரைன் போரை இனியும் நிறுத்தாவிட்டால் அதற்கான முதுகெலும்பாக உள்ள தகவல் தொடர்பை முற்றிலும் துண்டித்துவிடப் போவதாக அமெரிக்க நிர்வாக சீர்திருத்தத்துறை தலைவர்
எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மஸ்க், ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைனின் ராணுவ ரீதியான தகவல் தொடர்புகளுக்கு தங்கள் ஸ்டார்லிங்க் இணையதள சேவைதான் முதுகெலும்பாக இருந்து வருவதாக மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். இனியும் போரை தொடர்ந்தால் ஸ்டார்லிங்க் சேவையை துண்டித்துவிடப் போவதாகவும், எனவே அனைத்து தரப்பும் அமைதியை நோக்கி நகர வேண்டும் என்றும் மஸ்க் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் போன்களுக்கு புகழ்பெற்ற சீனாவின் ஷாமி நிறுவனம் உலகளவில் வாகன சந்தையில் ஆதிக்கம் செலுத்த திட்டமிட்டுள்ளது. சீனாவில் தற்போது ஷாமியின் வாகனங்கள் விற்பனையாகி வரும் நிலையில் பிற நாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப கார்களை தயாரிக்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. சீன சந்தையில் சொகுசு கார்கள் பிரிவில் தங்கள் நிறுவனம் நுழைந்த 3 நாட்களிலேயே கணிசமான சந்தையை கைப்பற்றியதாக அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் தங்கள் வாகனங்கள் விற்பனைக்கு வரும் எனவும் அவர் கூறினார். எதிர்கால உலகை ஏஐ தொழில்நுட்பமே ஆட்சி செய்யும் என்பது தெளிவாக தெரிந்துவிட்ட நிலையில் அதற்கேற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள உலக நாடுகள் முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளன. இதில் ஒருபடி முன்னே சென்றுவிட்ட சீனா ஆரம்ப பள்ளிகளிலேயே ஏஐ தொழில்நுட்பத்தை கற்பிக்க தொடங்கிவிட்டது. ஏஐ நிபுணர்களை கொண்டு அத்தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள் எளிய முறையில் சிறுவர்களுக்கு விளக்கப்படுகின்றன. ஏட்டுக்கல்வி தவிர செயல்முறை அளவிலும் ஏஐ குறித்த மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்க்கப்படுகிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய மல்யுத்த போட்டியில் செனகல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியா நாட்டின் அபுஜா நகரில் 3 நாட்கள் 5 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 11 அணிகள் பங்கேற்றன. புதிதாக கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட விதியின் கீழ் வீரர் வீராங்கனைகள் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தினர். இதில் ஆண்கள் பிரிவில் செனகல் அணி அனைத்து தங்கப் பதக்கங்களையும் வென்றது. பெண்கள் பிரிவில் நைஜீரியா அணி பட்டம் வென்றது. ஒட்டுமொத்தமாக முதலிடம் பிடித்த செனகலுக்கு $10,000 பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து நாட்டில் வெள்ளை வெளையர் என்ற பனிமலைகளின் ஊடே பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 12,000 பேர் இந்த போட்டியில் பங்கேற்று பனி நிறைந்த பாதையில் ஊன்றுகோல்களுடன் சறுக்கிச் சென்றனர். 42 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற பனிச்சறுக்கு பந்தயத்தில் ஆண்கள் பிரிவில் நார்வே நாட்டின் ஹாவர்ட் மோஸ்பி பட்டம் பெற்றார். பெண்கள் பிரிவில் நார்வேயின் நாடன் ஃப்ராண்ட்ரிச் பட்டம் வென்றார். இவர் 2 முறை பனிச்சறுக்கு பந்தயத்தில் உலக சாம்பியன் பட்டம் வென்றவர். எங்கார்டன் மாரத்தான் என்ற இந்த போட்டிகள் 55வது ஆண்டாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ நாட்டில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தும் வகையில் அமைந்தது. வெடிமருந்துகளை பயன்படுத்தி வானில் விதவிதமான வடிவங்களில் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி வடிவங்கள் உருவாக்கப்பட்டன. வானவேடிக்கை செய்வதில் திறன் பெற்ற வல்லுநர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய வானவேடிக்கை திருவிழா வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் வானவேடிக்கைகள் தவிர பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுள்ளன. முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்க அரசு மறுப்பதாக கூறி மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டு வெளிநடப்பு செய்தனர். வழக்கமான அலுவல்களை தள்ளி வைத்துவிட்டு 267வது பிரிவின் கீழ் போலி வாக்காளர் அட்டைகள், வாக்குப்பதிவை ஆதரிக்க அமெரிக்கா நிதியளித்த விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசை வலியுறுத்தின. I am thankful to you because you have given me this opportunity to speak. இதுபோன்று திமுகவின் திருச்சி சிவா உள்ளிட்ட 12 பேர் நோட்டீஸ் அளித்திருந்தனர். ஆனால் விதிகளுக்கு உட்பட்டு எந்த பிரச்சனை குறித்தும் விவாதிக்க தயார் என்றும், தற்போது பட்ஜெட் குறித்துதான் பேச வேண்டும் என்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்தார். எனினும் தாங்கள் குறிப்பிட்டவற்றை விவாதிக்க அரசு முன்வராததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டவாறே வெளிநடப்பு செய்தனர்.
வேண்டாம் 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 வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே என் மாநிலங்களை வஞ்சிக்காதே என் மாநிலங்களை வஞ்சிக்காதே 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 என் மாநிலங்களை வஞ்சிக்காதே என் மாநிலங்களை வஞ்சிக்காதே. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளின் போது புகையிலை மது தொடர்பான விளம்பரங்களை எந்த வகையிலும் ஒளிபரப்பக்கூடாது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் ஐபிஎல் அமைப்பின் தலைவர் அருண் சிங் துமாலுக்கு மத்திய சுகாதாரத்துறை சார்பில் கடிதம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் தொலைக்காட்சி விளம்பரங்கள், மைதானங்களில் உள்ள விளம்பர பலகைகள் என்று எந்த விதத்திலும் மதுபானங்கள், புகையிலைப் பொருட்கள் தொடர்பான விளம்பரங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புற்றுநோய், இதய நோய்கள், நீரிழிவு போன்ற பல வகை நோய்களுக்கு மதுபானங்களும் புகையிலைப் பொருட்களும் ஒரு காரணமாக இருப்பதையும் அவை இந்தியாவில் அதிகரித்து வருவதையும் அரசு தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. கிரிக்கெட் வீரர்கள் பல கோடி ரசிகர்களை கொண்டுள்ள நிலையில் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆரோக்கியமான பழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கடமையும் ஐபிஎல்லுக்கு உள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள சீன தூதரகத்தின் முன் திபெத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 66வது திபெத் எழுச்சி தினத்தை முன்னிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர். தங்கள் கலாச்சாரத்தை சீரழித்து அடக்குமுறையில் ஈடுபடும் சீன அரசை கண்டிப்பதாக முழக்கம் எழுப்பிய போராட்டக்காரர்கள் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலை திபெத் என எழுதப்பட்ட பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். போராட்டம் நடத்திய திபெத் இளைஞர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். திபெத் தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அதனை எதிர்த்து அங்குள்ள மக்கள் போராடி வருகிறார்கள். திபெத்திய இனத்தவர்கள் டெல்லி உள்ளிட்ட பல பகுதிகளில் தஞ்சமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1959ஆம் ஆண்டு சீன படைகள் திபெத்தை வசப்படுத்தியதை நினைவுபடுத்தும் விதமாக திபெத் எழுச்சி நாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான பூபேஷ் பாகலின் மகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். பிலாயில் உள்ள சைத்தன்ய பாகல் வீட்டிலும் அவருடன் தொடர்பில் உள்ள சிலரது வீட்டிலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டின் பேரில் சுமார் 15 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மதுபான விற்பனையில் முறைகேடு நடைபெற்றதாகவும் அந்த முறைகேட்டால் அரசுக்கு 2100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருந்தன. இது தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் கவாசி லக்மா 2 மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டிருந்தார். அமலாக்கத்துறையின் சோதனை நடவடிக்கைகளை காங்கிரஸ் கண்டித்துள்ளது. பொய் வழக்கு தொடர்ந்து 7 ஆண்டுகளாக தங்களுக்கு தொல்லை அளித்து வருவதாக பூபேஷ் பாகல் விளக்கம் அளித்திருக்கிறார். சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியா வென்ற நிலையில் ரசிகர்கள் உற்சாகமாக சென்ற பேரணி கல்வீச்சு, தீவைப்பு உள்ளிட்ட அசம்பாவிதங்களில் முடிந்தது. சாம்பியன்ஸ் கோப்பையை இந்திய அணி வென்றதை நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே உள்ள மோ என்ற ஊரிலும் ரசிகர்கள் உற்சாக முழக்கங்களோடு பேரணியாக சென்றனர். அந்த பேரணி மத வழிபாட்டு தலம் ஒன்றை கடக்கும்போது அங்கிருந்து கற்கள் வீசப்பட்டதாக தெரிகிறது. பதிலுக்கு ரசிகர்களும் கல்வீசி தாக்கிய நிலையில் இருதரப்புக்கும் மோதல் அதிகரித்தது. சில மோட்டார் பைக்குகளுக்கு தீ வைக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறை இதற்கிடையே தேசத்திற்கு எதிராக முழக்கமிட்டதாகவும் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் கூறி 17 பேரை கைது செய்தது. அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹம்பிக்கு சுற்றுலா வந்திருந்த இஸ்ரேல் பெண் உட்பட 2 கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கிலும் கொலை வழக்கிலும் தேடப்பட்டு வந்த நபரை கர்நாடக போலீசார் கைது செய்தனர். கடந்த வாரம் ஹம்பிக்கு இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அவரது பணிப்பெண் மற்றும் 3 ஆண் நண்பர்களோடு ஹம்பிக்கு சுற்றுலா வந்தார். இரவு நேரத்தில் அந்த பகுதி வழியாக வந்த 3 பேர் இஸ்ரேல் இளம்பெண்ணையும் பணிப்பெண்ணையும் பாலியல் வன்கொடுமை செய்தனர். அவரது ஆண் நண்பர் ஒருவரை கால்வாயில் தள்ளி கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3வது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாபில் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் இதுவரை 1188 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் பகவந்த் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய போதைப்பொருள் தடுப்புக் குழுவின் தலைவரும் நிதியமைச்சருமான ஹர்பால் சிங் சீமா, போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக இதுவரை 875 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1188 பேர் கைதாகியுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். போதையில்லா பஞ்சாபை உருவாக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஹர்பால் சிங் குறிப்பிட்டார். லாபட்டா லேடிஸ் திரைப்படம் இந்த ஆண்டிற்கான IIFA விருதுகளை அள்ளி குவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் IIFA எனப்படும் சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்கம் உள்ளிட்ட பிரிவுகளில் 10 விருதுகள் லாபட்டா லேடிஸ் படத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த படம் இந்த ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான போட்டிக்காக இந்தியா சார்பில் அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பூல் புலையா 3 படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்துள்ளது. இந்த விழாவில் இந்திய திரைத்துறையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது முன்னாள் இயக்குநர் ராகேஷ் ரோஷனுக்கு வழங்கப்பட்டது. இவருக்கு நடிகை ரேகா விருதை வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் காதலித்து வந்த 10 பருவ ஜோடியை பெண்ணின் குடும்பத்தினர் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். சாதக்பூர் ஜோன்மனா என்ற கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது ஆண் பல்ராப் கத்தாரியா, 18 வயது பெண் சிருஷ்டி சிங் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு சிருஷ்டி சிங்கின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று சிருஷ்டியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பல்ராம். இருவரும் தனியாக இருப்பதை பார்த்த சிருஷ்டியின் குடும்பத்தினர் அவர்கள் இருவரையும் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து சிருஷ்டியின் தந்தை புஷ்பேந்திர சிங் கைது செய்யப்பட்டுள்ளார். இது சாதி அல்லது மத ரீதியான வெறுப்பின் அடிப்படையிலான குற்றம் என்று கூறப்படுகிறது. பாமக நிழல் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், கல்வி, மருத்துவம், வேளாண்மை ஆகிய 3 துறைகளுக்கு மட்டுமே 2,85,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை போற்றும் வகையில் ஜனவரி 25ஆம் தேதி உலக தாய்மொழி நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும், மது ஒழிப்பினை செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அப்புறம் அரசு பள்ளிகளில் முதல் கட்டமாக 40,000 ஆசிரியர்கள், ஏன்னா இதுதான் ரொம்ப மோசடி. இது கடந்த ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி, ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசடி. அது பகுதி நேர ஆசிரியர்கள், அவங்க எல்லாமே PhD வாங்கினாலும் 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 15,000 ரூபாய் ஊதியம் கொடுத்துட்டு ரொம்ப சுரண்டிட்டு 40,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். காவல்துறை, அப்புறம் வனத்துறை உள்ளிட்ட சீருடை பணிகளுக்கு 20,000 பேர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக இளைஞர் ஒருவர் தலைகீழாக நின்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள பல்லகச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக தலைகீழாக நின்று தங்கள் கிராமத்தில் உள்ள ஏரியில் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் நடப்பட்ட மரங்களை வெட்டி வீழ்த்தியவர்கள் மீதும், ஏரியில் அளவுக்கு அதிகமான ஆழத்தில் மண் வெட்டி எடுத்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்களை எழுப்பினார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். கோவை அருகே திருமலைப்பாளையம் பேரூராட்சியைச் சேர்ந்த மக்கள் மின்சார வசதி வேண்டி அரிக்கேன் விளக்குகளை ஏந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட மயிலாம்பாறை பகுதியில் தரிசு நிலத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அமைவிடச் சான்று இல்லை என்பதால் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக 8 ஆண்டுகளாக படிப்பதற்கு, சமையல் உள்ளிட்ட இதர வேலைகளை செய்வதற்கு சிரமப்படுவதாகவும், இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எதுவும் இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளால் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் மக்கள் தங்கள் மனுவில் தெரிவித்துள்ளனர். தங்கள் வசிக்கும் இடத்திற்கு அமைவிடச் சான்று வழங்கி மின்சார இணைப்பு வசதி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது.
சிவனைந்தபுரம் பகுதியில் உள்ள நெல்லை மதுரை 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. சாலையின் நடுவே இருந்த தடுப்புகளை கடக்கும்போது அதிவேகமாக வந்ததால் இந்த விபத்து நேர்ந்ததாக தெரிகிறது. லாரி மோதியதில் சாலையை கடப்பதற்காக நின்றிருந்த கார் சேதமடைந்தது. இதில் காரில் இருந்த 4 காயமடைந்தனர். தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணைக்கட்டான நீர்வரத்து கடந்த 2 நாட்களாக முழுவதுமாக நின்று போயுள்ளது. முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான கேரள மாநிலம் இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாததே இதற்கு காரணம். இதனால் அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 311 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 114.45 கன அடியாக கீழிறங்கி வருகிறது. நீர் இருப்பு 1635 மில்லியன் கன அடியாக உள்ளது. பருவமழை பொய்த்து நீர்வரத்து முழுவதுமாக நின்றதோடு அணை நீர்மட்டம் கீழிறங்கி வருவது தமிழக விவசாயிகளை கவலையடைய வைத்துள்ளது. காரைக்குடி அருகே கோட்டையூர் கற்பக விநாயகர் மற்றும் கோட்டை நாச்சியம்மன் கோயில்களில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேதமந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. விழாவில் பள்ளத்தூர், புதுவயல், வேலங்குடி, கண்டனூர் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொல்லியல் முக்கியத்துவம் மிகுந்த ஆதி மனிதர்களின் கற்திட்டைகள் ஆக்கிரமிப்பாளர்களால் சேதமடைந்து அழியும் நிலையில் இருப்பதாகவும் அரசு தலையிட்டு இவற்றை பாதுகாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆதி மனிதர்களின் நூற்றுக்கணக்கான கற்திட்டைகள் உள்ளன. இவை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆதி மனிதர்களின் வீடுகள் என்று கூறப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சந்திரகிரியில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி, தேன்சிட்டு மாட்டுவண்டி உட்பட 3 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 56க்கும் மேற்பட்ட ஜோடி காளைகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பூஞ்சிட்டு மாட்டுவண்டி போட்டியில் மாட்டுவண்டி ஒன்று பந்தய எல்லையை நெருங்கும் போது கவிழ்ந்தது. எனினும் விடாமல் போட்டியில் பங்கேற்று 3வது இடம் பிடித்த சாரதி காசி மற்றும் மாட்டின் உரிமையாளருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். திருமாஞ்சோலையைச் சேர்ந்த சின்னத்தம்பி, ராமு ஆகியோர் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் மீது தேசிய நெடுஞ்சாலையில் நேரே வந்த கார் மோதியது. நெக்குத்தி பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்தில் 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குற்றத்தை உறுதி செய்வதற்கு பாதிப்புக்குள்ளானவரின் அந்தரங்க உறுப்புகளில் காயம் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1984 தன்னிடம் டியூஷன் படித்த பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் குற்றவாளி என்னும் தீர்ப்பையும் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையையும் உறுதி செய்துள்ளது உச்சநீதிமன்றம். பாதிக்கப்பட்ட மாணவியின் அந்தரங்க உறுப்புகளில் காயங்கள் ஏற்படவில்லை என்ற மருத்துவ அறிக்கையை வைத்து தன் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு ஜோடிக்கப்பட்டது என்று குற்றவாளி வாதிட்டார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு காயங்கள் ஏற்படவில்லை என்கிற ஒரே காரணத்தை வைத்து அவரது குற்றச்சாட்டை நிராகரித்துவிட முடியாது என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். துபாயில் நேற்று நடைபெற்ற இந்தியா நியூசிலாந்து இடையிலான சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் ரூபாய் 5000 கோடி அளவிற்கு சூதாட்டம் நடைபெற்றதாக தெரியவந்துள்ளது. பொதுவாக கிரிக்கெட் இறுதிப் போட்டிகளின் போது அதிக அளவில் சூதாட்டம் நடப்பது வழக்கம். நேற்றைய போட்டியை ஒட்டி நடந்த சூதாட்டத்தில் பல தொழிலதிபர்கள், நிழலுலக தாதாக்கள், தரகர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிமின் டி கம்பெனியும் துபாயில் நடைபெற்ற சூதாட்டத்தில் பங்கேற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியை ஒட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்றைய இறுதிப் போட்டியில் இந்திய அணி வென்று சாம்பியன்ஸ் கோப்பையை கைப்பற்றியது. நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி முறைக்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நேபாளத்தில் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த மன்னராட்சி கடந்த 2008 நிகழ்ந்த மக்கள் போராட்டங்களின் காரணமாக அகற்றப்பட்டு மக்களாட்சி அமைந்தது. இந்நிலையில் மன்னர் ஞானேந்திர ஷாவின் ஆதரவாளர்கள் மீண்டும் மன்னராட்சி அமைய வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகின்றனர். இதை வலியுறுத்தி தலைநகர் காத்மண்ட், பொகாரா உள்ளிட்ட பகுதிகளில் பேரணி உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ராஷ்டிரிய பிரஜா தந்திர கட்சியும் மன்னராட்சியை மீட்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேபாளத்தின் பிரதமர் KP சர்மா ஒலி நேபாளத்தின் அரசமைப்பு சட்டத்தில் மன்னராட்சிக்கு இடமில்லை என்று கூறியுள்ளார். மேலும் மன்னர் ஞானேந்திர சிங் நேபாளத்தில் ஆட்சியை கைப்பற்ற விரும்பினால் ஜனநாயக ரீதியில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் காதலித்து வந்த 10 பருவ ஜோடியை பெண்ணின் குடும்பத்தினர் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். சாதக்பூர் ஜோன்மனா என்ற கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது ஆண் பல்ராப் கத்தாரியா, 18 வயது பெண் சிருஷ்டி சிங் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு சிருஷ்டி சிங்கின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று சிருஷ்டியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பல்ராம். இருவரும் தனியாக இருப்பதை பார்த்த சிருஷ்டியின் குடும்பத்தினர் அவர்கள் இருவரையும் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து சிருஷ்டியின் தந்தை புஷ்பேந்திர சிங் கைது செய்யப்பட்டுள்ளார். இது சாதி அல்லது மத ரீதியான வெறுப்பின் அடிப்படையிலான குற்றம் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் கர்ப்பிணி பெண்ணை காவலர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. சங்கனேர் காவல் நிலையத்திற்கு சென்ற 32 வயது கர்ப்பிணி பெண் தனது அண்டை வீட்டில் வசிக்கும் நபர் தன்னை தாக்கியதாக புகார் அளித்தார். இதையடுத்து அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற காவலர் பாகாராம் புகார் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்று அந்த பெண்ணையும் அவரது 3 வயது மகனையும் அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் காவல் நிலையத்திற்கு பதிலாக ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று அறைக்குள் வைத்து அந்த பெண்ணை அவரது மகன் முன்னிலையில் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து வெளியே சொல்லக்கூடாது என்றும் மிரட்டியுள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறை ஆணையரை சந்தித்து தனக்கு நேர்ந்த கொடுமையை விவரித்தார். ஆணையரின் வழிகாட்டலின்படி காவலர் ராமின் மீது பாலியல் வன்கொடுமை, கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. கர்நாடகாவில் புனித தலங்களின் அருகில் ஷாம்பு மற்றும் சோப்பு விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளுக்கு அருகில் புனித தலங்கள் இருக்கும் பட்சத்தில் 500 மீட்டர் சுற்றளவில் ஷாம்பு மற்றும் சோப்பு விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கர்நாடக அமைச்சர் ஈஸ்வர் கண்ட்ரே அம்மாநில வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளார். புனித தலங்களுக்கு வரும் பக்தர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளில் குளிக்கும் போது மலிவு விலையில் கிடைக்கும் ஷாம்பு மற்றும் சோப்பு ஆகியவற்றை பயன்படுத்துவதில் அலட்சியம் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மூட நம்பிக்கை காரணமாக குளித்த பின் ஈரத்துணிகளை பக்தர்கள் தண்ணீரில் வீசிச் செல்வதாக தெரிவித்த அமைச்சர் இதனால் அதிகரிக்கும் துணி குவியலையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் காரில் பயணித்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெங்களூரைச் சேர்ந்த நண்பர்கள் சிலர் பெலகாவியில் உள்ள சவதத்தி எல்லம்மா கோவிலுக்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பயணித்த கார் சித்ரதுர்கா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்திற்கு அருகே நின்றிருந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த சிதம்பரம் ஆச்சாரியா, மல்லிகார்ஜுன், வித்யாரண்யபுரா, ருத்ரசாமி, சாந்தமூர்த்தி உட்பட 5 உயிரிழந்தனர். இறந்தவர்கள் அனைவருமே 50 முதல் 60 வயது மதிக்கத்தக்கவர்கள். மேலும் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து தங்கம் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை ரன்யா ராவுக்கும் கர்நாடக மாநில அமைச்சர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக வீட்டு வசதி கூடுதல் டிஜிபி ராமச்சந்திர ராவ் மகள் ரன்யா ராவுக்கு சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இதில் கர்நாடக அமைச்சர்கள் சிலர் பங்கேற்றனர். இதில் ஒரு அமைச்சரை ரன்யா ராவ் அடிக்கடி சந்தித்ததாகவும் அவருக்கும் தங்க கடத்தலில் தொடர்பு இருக்க வாய்ப்புள்ளதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இது உறுதியானால் அந்த அமைச்சரின் பதவி பறிபோவதுடன் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ரன்யா ராவ் இயக்குநராக உள்ள நிறுவனத்திற்கு
கர்நாடக அரசு பல கோடி ரூபாய் மதிப்பிலான 12 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கிய தகவலும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய மல்யுத்த போட்டியில் செனகல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரிய நாட்டின் அபுஜா நகரில் 3 நாட்கள் 5 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 11 அணிகள் பங்கேற்றன. புதிதாக கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட விதியின் கீழ் வீரர் வீராங்கனைகள் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தினர். இதில் ஆண்கள் பிரிவில் செனகல் அணி அனைத்து தங்கப்பதக்கங்களையும் வென்றது. பெண்கள் பிரிவில் நைஜீரியா அணி பட்டம் வென்றது. ஒட்டுமொத்தமாக முதலிடம் பிடித்த செனகலுக்கு $10,000 பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. லண்டனில் வெற்றிகரமாக சிம்பனி அரங்கேற்றத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜாவிற்கு நேரில் வரவேற்பளித்து பலரும் வாழ்த்து மழை பொழிந்தனர். இசைஞானி இளையராஜாவை அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, பாஜக சார்பில் கரு நாகராஜன், விசிக சார்பில் வன்னியரசு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் நேரில் வரவேற்றனர். விசிகவின் வன்னியரசு இளையராஜாவிற்கு ஆளுயர ரோஜா மாலை அணிவித்து மகிழ்ந்தார். இளையராஜாவை வரவேற்ற ஒவ்வொருவரும் அவருக்கு புகழ் மாலை சூடினர். தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்திய திருநாட்டுக்கு மட்டுமின்றி ஆசிய கண்டத்திற்கே மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இசைஞானி அவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்பதற்கு இன்றைக்கு பணித்து அவரை வரவேற்பதில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மிகுந்த பெருமையினை கொள்கிறார்கள். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் நான் குறிப்பிட்டதைப் போல மிகப்பெரிய உலக சாதனையை நிகழ்த்தி தாய்மண்ணுக்கு திரும்பியிருக்கக்கூடிய நம் அனைவருடைய பெருமைமிக்க அடையாளம் இசைஞானி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று அரசின் சார்பாக மகிழ்கிறோம். நம்ம பண்ணை பொறுத்து நாயகன் பார்வோற்றும் நாயகனாக மாறியிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அன்பையும் மதிப்பையும் பெற்ற நமது உடன்பிறப்பு அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு 140 கோடி மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். இந்தியாவினுடைய பெருமையாக இது தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பெருமை. அந்த பெருமையை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இவர் மேலும் மேலும் இந்த இசைத்துறையில் எங்களையெல்லாம் இன்பம் கொடுத்து எல்லோருடைய சோகங்களையும் துயரங்களையும் துடைத்துக் கொண்டிருக்கின்ற இசைஞானி பல்லாண்டு வாழ்க வாழ்க என விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம்.